அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா, எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யூ என்ன? ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர். அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான். ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது. பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார். அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள். ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை. சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள். டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது பாருங்க, the balance sheet is looking very bad. They don't trust us anymore. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். No, 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 no. This cannot happen. I can't let this happen. இது வெறும் கம்பெனி மட்டும் இல்ல. தாத்தா அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போயிருக்காரு. இது அவரோட பல வருட உழைப்பு கனவு. ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷம் உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன். We have to do something. I can't lose this company. This is not option. நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுங்க. Somebody just find a way. சுரபி, உன் தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம். அங்கிள், தட்ஸ் நாட் an option. எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான். மோகன், let's look at other option. Meanwhile, what can we do? ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள். ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர். டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. Hello? இந்த 2000 Yes, ma'am. டெண்டர் மூலம் Yes, ma'am, I'll get the files. கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்கப் போகிறார் CEO சுரபி? நான் சுரபிங்க. விக்ரம், நீ வீட்டுக்கு போ. நான் அவசரமா இந்த ஃபைல்ஸை கொண்டு போகணும். சுரபி நான் உடனே பார்க்கணும். ஐ நீட் டு மீட் ஹர் ரைட் நவ ப்ளீஸ். விக்ரம், அடம் பிடிக்காத, வீட்டுக்கு போ. நீங்க எங்க போறீங்க? மீட்டிங் ரூம். ₹60 மீட்டிங் ரூமுக்குள் நுழைய அவருக்கு பின்னால் விக்ரமும் மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தான். விக்ரம் வந்ததை பார்த்ததும் எல்லோருக்கும் முகம் மாறியது. சுரபி, விக்ரம், இருங்க. இந்த ப்ராப்ளமை பத்தி நான் உங்ககிட்ட முக்கியமா ஒன்று பேசுறேன். விக்ரம், நான் இப்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. 5 minutes please. Give me 5 I minutes. don't have time, Vikram. 5 minutes please. Give me 5 minutes. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விக்ரம். மரியாதையா இங்க இருந்து கிளம்ப. போடா. சுரபி, முதல்ல இவனை வெளிய அனுப்பு. எல்லா பிரச்சனையும் இவனாலதான். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. செக்யூரிட்டி, இவனை வெளியே தள்ளுங்க. சார், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ். அவரை விடுங்க. மேடம், ஆனா சார் இவனை வெளியில அனுப்ப சொன்னாரு. அவரை விடுங்க. இவர் ஒன்றும் திருடன்ல. இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட், சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ளை. புரியுதா இல்லையா? ஓகே மேடம். தேங்க்யூ ரூபா மேடம். நீங்கள் இல்லைன்னா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். தேங்க்யூ.
இந்த ப்ராப்ளமை பற்றி முக்கியமாக பேசணும் ப்ளீஸ். ரூபா விக்ரமை ஆபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றார். விக்ரம், சொல்லுங்கள் மேடம். நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன? உன்னால கம்பெனியை காப்பாற்ற முடியுமா? எப்படி காப்பாற்ற முடியும்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஹெல்ப் வேணும் ரூபா மேம். கம்பெனிஸோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். என்ன டீட்டெயில்ஸ்? எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும். அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும். இப்ப கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் இருக்காரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும். யாரு? ராஜமோகன் சார். ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ. அவரு சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஆனா ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவன் சைட்லைன் பண்ணிட்டான். அவரு செயின் ஸ்மோக்கர். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் குடிக்க இங்க வருவாரு. நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. நான் கீழே போறேன். ஓகே? ஓகே. விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு போன் செய்தான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? விக்ரம் சார், உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு, போன்லையும் பேசியாச்சு. நான் சூப்பரா இருக்கேன். சரி சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப். சுரபி, நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம். பிகாஸ் he has a very good plan. பிளானா? இவனா? யூஸ்லெஸ். உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில உழைச்சிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மாடி சுரபி, விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப், ப்ளீஸ் பி குவைட். மறந்துடாதீங்க, இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட். மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல். விக்ரம், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. வா விக்ரம், இங்க உட்காரு. முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும். அதை பார்த்து தான் பேச முடியும். சுரபி, திஸ் இஸ் டூ மச். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது. விக்ரம் கிட்ட லேப்டாப் கொடு. ப்ளீஸ். இந்தா. சுரபி, நீ இவன் ரிஷப், நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பத்தி பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷப். 2 வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள். விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான். விக்ரம், யூ கண்டினியூ. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரியில்லையே. இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விட்டு போகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சம்திங் இஸ் ராங். அட மேடம், இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு.
நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுவோம். சிம்பிள். ஓ வாவ், வாட் அ ஃப்ரெஷ் நியூ பிளான். நாங்க இதை பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்துருக்கோம். அமைதியா இருங்க விக்ரம். We don't have the funds. Give me 1 minute. Just 1 minute. விக்ரம் தனியாக போய் ஒரு ஃபோன் செய்தான். அதை கேட்டு எல்லோரும் திகைத்து போயினர். சரிங்க பாருங்க, நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ராணா கம்பெனியிலேருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு உடனே 5 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜரை உடனே அனௌன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும். சுரபி விக்ரம் சொன்னதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை. விக்ரம், நீ யாரு? பிரேக்கிங் நியூஸ். We have a huge news. ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸை காப்பாத்திடும். சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த மர்ஜ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும். விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா? விக்ரம் உண்மையில் யார்? அவன் ரகசியம் என்ன? அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸுடன் என்ன தொடர்பு? பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லாதவன் எப்படி 5 கோடி பணத்தை கொண்டு வந்தான்? எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான்? சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள். மிஸ்டர் லோக்கல். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.